முட்கம்பிகளையும் இந்த பதிவில் வைத்திருக்கிறேன் பாருங்க. நானும் ஒரு முயற்சி இருக்கிறேன். நான் அது சொல்லுவா வருவேன். செம்மணியும் அம்மனங்களோட நான் ஒரு கட்டத்தில் வருவேன். கிரிசாந்தியினுடைய படுகொலையுடன் 11 இராணுவ அதிகாரி குற்றஞ்சாட்டப்பட்டு 2 மரணித்தார்கள், 1 தப்பியோடினார். காரணம், இந்த மண்ணிலே நடைபெற்ற மிகப்பெரும் இன அழிப்பு நடவடிக்கை சிங்கள பௌத்த பீர்ணவாதிகளால் இந்த மண்ணிலே மேற்கொள்ளப்பட்ட வெளிப்படையான இந்த நாட்டினுடைய கொள்கை என்பது ஒரு இனவாத மயப்படுத்தப்பட்டதாகவும் அதே நேரத்திலே தமிழருக்கு எதிரான பாரதூரமான கொலைகளை செய்துவிட்டும் இந்த இராணுவம், இந்த இலங்கை அரசாங்கம் அதனை பாதுகாப்பு படை என்ற பெயர் குறித்து தமிழர்களை பொறுத்தவரையிலே வடக்கு கிழக்கிலே இராணுவங்கள் வெளியேற வேண்டும். முதல் சொன்னார்கள் விடுதலை புலிகள் இருக்கிறார்கள். 2009க்கு பிறகு விடுதலை புலிகளை சாட்ட முடியாது. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டனால் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நிற்கிறேன். இன்றைக்கு கிரிசாந்தி அவர்களின் நினைவாக நினைவேந்தல் ஒன்று நடக்கப் போகுது. அதாவது வன்மங்கள் பாய்ந்த அவலத்தின் ஓலம் என்ற ஒரு கிரிசாந்தி அவர்களின் நினைவேந்தல் ஒன்று நடக்கப் போகுது. இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலி தான் இது அமையப் போகுது. குறிப்பாக இங்கே நடக்கின்ற இனப்படுகொலையாக இருக்கலாம் அல்லது இப்படி மனித புதகுலிகளாக இருக்கலாம். இது தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இங்கே ஒரு நிகழ்வு நடக்கப் போகுது. இது எப்படியான நிகழ்வு, என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகின்ற அனைத்து விடயங்களையும் பகிரப்போகிறேன். வேறு உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்க்கலாம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் காணொலிக்கு போகலாம். இதில் பாருங்கள் மக்களே, இந்த செம்மணி பகுதியில் இதில் இந்த கிரிசாந்தி அவர்களின் படுகொலை தொடர்பான இந்த ஐநாவின் தூதர் வந்த நேரம் ஒரு அமைப்பு ஒன்று செய்திருந்தார்கள். அந்த அமைப்பு இங்கே முன்னுக்கு இருக்குது பாருங்கள். அதே படங்க பாருங்கள், படங்கள் வச்சிருக்கணும் முன்னுக்கும். இந்த முட்கம்பிகளையும் இந்த பதிவில் வச்சிருக்கணும் பாருங்கள். இன விடுதலை போரில் நாம் பல துன்ப துயரங்களை கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். எமது பாடசாலை மாணவி கிரிசாந்தி அவர்கள் வழிமறைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இன்றாகும். அந்த கிரிசாந்தியுடன் மட்டுமல்ல, கிரிசாந்தியை தேடி வந்த தாயார், சகோதரன், அயல் வீட்டார் என அந்த படுகொலை நீண்டு கொண்டே போகின்றது. மறைந்த கிரிசாந்தி குமாரசாமி அவர்களின் 29வது ஆண்டு நினைவு தினம். கிரிசாந்தி அவர்கள் இதே நாளில் 29 வருடங்களுக்கு முன்னர் இலங்கை அரச படையினரால் கூட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டிருந்தார். பல வருடங்களாக கிரிசாந்தி அவர்களுடைய நினைவேந்தலாக மட்டும்தான் நாங்கள் நடத்தி வந்தோம். இந்த வருடம் இதை நினைவேந்தல் நிகழ்ச்சியாக நடத்த வேண்டிய கடப்பாட்டில் நாங்கள் வந்திருக்கின்றோம். ஏனென்றால் கிரிசாந்தியினுடைய படுகொலையுடன் 11 இராணுவ அதிகாரி குற்றஞ்சாட்டப்பட்டு 2 மரணித்தார்கள், 1 தப்பியோடினார். 2 பொது மன்னிப்பு என்ற அடிப்படையில் 6 பேருக்கு மட்டும்தான் அந்த மரண தண்டனை வழங்கப்பட்டது.
அட்பார் நீதிமன்றத்திற்கு முன்னால். ஆனால் உண்மையான பல சாட்சியங்கள் இருக்கின்றன. சில பேர் மரணித்து விட்டார்கள், சில பேர் தங்களுடைய சுயநினைவை இழந்து நிற்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இவை அனைத்தையும் நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டிய தேவை எம் முன்னால் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த சாட்சியங்களையும் ஊடகவியலாளரையும் மையமாக கொண்டு இதனை ஆவணப்படுத்துவதற்காக முதல் கட்டமாக இந்த வருடம் இதனை நாங்கள் ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியாக ஆரம்பித்து இருக்கின்றோம். அடுத்து வரும் ஆண்டுகளில் அதனை ஒரு ஆவணமாக இதில் வெளியிடுவோம். அவ்வாறான பல சாட்சியங்கள் இருக்கின்றன. வெளிப்படுத்தப்படாத ஒரு சில சாட்சிகளை நான் இங்கே கூற விரும்புகிறேன். முதலாவது சாட்சியாக இந்த கிருஷாந்தியினுடைய படுகொலையின் பிரதான முதன்மை சாட்சியான ஆறுமுகநாதன் புவனேஸ்வரி அவர்கள் இந்த மனித புதகுழியிலே 7ஆம் தேதி காலை கிருஷாந்தியுடைய நண்பி ஞானந்தி இராணுவ வாகனத்தினால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அதனை படுகொலை அல்லாது அதனை ஒரு விபத்தாக கருதி அதற்கு தீர்ப்பு வழங்கி அது சாதாரண நிகழ்வாக முடிவடைந்து விட்டது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் கிருஷாந்தியினுடைய நண்பி அதே 7ஆம் தேதி காலை 8 மணி அளவில் புங்கங்குளம் சந்தியில் வைத்து ஞானந்தி இராணுவ வாகனத்தினால் அடித்து படுகொலை செய்யப்படுகின்றார். மதியம் 12:30 மணிக்கு இதில் கிருஷாந்தி தடுத்து நிறுத்தப்படுகின்றார். கிருஷாந்தியை தடுத்து நிறுத்துமாறு ஒரு சில பெண்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சோமரட்ன ராஜபக்சவிடம் ஒரு துண்டு வழங்கப்பட்டதாக சோமரட்ன ராஜபக்ச சென்ற கிழமை தன்னுடைய செய்தியை ஊடகங்களுக்கு வழங்கி இருக்கின்றார். அத்துடன் குறிப்பாக குமாரசாமி ராசம்மா அவர்களும் 2:30 மணியளவில் குறித்த 2வது சோதனை சாவடிக்கு வருகை தந்து மீண்டும் இங்கே இருந்து ஞானந்தியினுடைய வீட்டுக்கு சென்று அங்கு கிருஷாந்தி வந்ததாக விசாரித்து மீண்டும் வந்து 1வது சோதனை சாவடியில் மீண்டும் அங்கு விசாரித்து அங்கு வைத்து கைது செய்யப்படுகின்றார். இந்த நிகழ்வை கண்கண்ட சாட்சியமான கைதடியைச் சேர்ந்த கணநாதன் இறந்து விட்டார். சாட்சியம் மறைக்கப்பட்டு விட்டது, மறந்து விட்டது. எனவே நாங்கள் ஒரு முடிவை எடுத்தோம். இன்னும் பல சாட்சியங்கள் உயிருடன் இருக்கிறார்கள். கிருஷாந்தியை மட்டுமல்ல, செம்மணி படுகொலையுடன் தொடர்பட்ட பல கண்கண்ட சாட்சியங்கள் அந்த சித்திரவதைகளை அனுபவித்து இறுதி பலாலி யாழ்ப்பாணம் 512வது பிரிகேடினுடைய தலைமைச் செயலகம் 53வது படையணி அதனை விட இராணுவ காவலர்கள் இருந்த அனைத்து பகுதியிலும் இருந்த மக்கள் சாட்சியங்கள் வழங்க தயாராக இருக்கின்றார்கள். அவர்கள் உள்ளக சாட்சிகளை வழங்க தயாராக இல்லை. அதுவும் குறிப்பாக இந்த ஏனையின் வீதிக்கும் அங்கே இருக்கின்ற கொட்டுக்கிணத்துக்கும் இடைப்பட்ட இந்த வயல் பரப்பிலே முற்றுமுழுதாக சூனிய பகுதியாக இருந்து இந்த நிலத்திலே பல உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டு சித்திரவதைப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்கள் இங்கே புதைக்கப்பட்டன. சோமரட்ன ராஜபக்ச ஜூலை மாதம் நீதிமன்றத்தில் தன்னுடைய சாட்சியை கூறி சில வாரங்கள் இந்த பாதை முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டு அதிநவீன ஒளி வீச்சு இயந்திரங்களை பயன்படுத்தி கனகர வாகனங்களை பயன்படுத்தி இங்கே அகழ்வு செய்து அந்த எண்புகளை எடுத்து எரித்ததாக இந்த பகுதியினுடைய வசிக்கின்ற மக்கள், கண்கண்ட மக்கள் சாட்சி சொல்ல தயாராக இருக்கின்றார்கள். இவ்வாறு பல சாட்சியங்கள் இருக்கின்றன. மணியந்தோட்டம் மனித புதர்களுடைய சாட்சிகளும் மிகவும் தெளிவாக இருக்கின்றன. அந்த இடத்தை அடையாளம் காட்டக்கூடிய சாட்சியங்களும் தற்பொழுது கிடைத்திருக்கின்றது. இலங்கை ராணுவத்தினுடைய ராணுவ தளபதியாக இருந்த முக்கிய ராணுவ தளபதியாக ஓய்வு பெற்று பின்னர் தூதுவராக பணியாற்றிய ஒரு ராணுவ தளபதியும் புங்கங்குளம் ராணுவ முகாமுக்கு 53வது படையணியின் கஜபாகு படையணியினுடைய அரியாலை நல்லூர் ஜால்நகருடைய தளபதியாக கடமையாற்றி இருக்கின்றார் என்பது தற்போது கிடைத்திருக்கின்ற சான்று. இவற்றை எல்லாம் நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இன்று இந்த நிகழ்வை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம். ஆவணப்படுத்தி கிருஷாந்தியுடைய படுகொலைக்கு மட்டுமல்ல, செம்மணி படுகொலைக்கு மட்டுமல்ல, இங்கே இழைக்கப்பட்ட அனைத்து படுகொலைக்குமான அது மண்டதீவு வரை அது நீளுகின்றது. மண்டதீவில் கூட 58 பொதுமக்கள் கைது செய்யப்பட்டு அல்லப்பட்டி மண்டதீவு ஊடாக யாழ்ப்பாண கோட்டையை கைப்பற்றுவதற்காக மனிதக்கேடயமாக பயன்படுத்தி ராணுவத்தின் போர் அரங்கின் முற்பகுதியில் மக்களை 3 நாள் உணவில்லாமல் கொண்டு சென்ற சாட்சியமும் இருக்கின்றன. ஆனால் இவையும் இலங்கையினுடைய உள்ளக நீதி பொறுமுறைக்கு சாட்சி வழங்க தயாராக இல்லை. எனவேதான் நாங்கள் ஒரு சர்வதேச நீதி பொறுமுறை கோருகிறோம். அது கிடைக்கின்ற போது அதற்கான சாட்சிகளை இவர்கள் மறைந்தாலும் ஆவண ரீதியாக நாங்கள் அதனை கையளிப்போம் என்று இந்த இடத்தில் கிருஷாந்தி அவர்களுக்கு நான் இதை கூறிக்கொண்டு, நிச்சயமாக இந்த நீதி கிடைக்கின்ற போதுதான் எங்களுடைய கிருஷாந்தி அக்கானுடைய ஆத்மா சாந்தி அடையும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
கிருசாந்தி அவர்கள் மிகச் சிறந்த மாணவியாக சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியிலே அந்த நாளிலே 8 பாடங்களில் இருந்த நேரத்தில் 7 பாடங்களில் விசேட சித்தி டிஸ்டிங்ஷன் சித்தியை பெற்றுக்கொண்ட ஒரு சிறந்த மாணவி. அவருடைய கனவு வைத்தியராக வேண்டுமென்றும் அதுவும் அவர் மிகச்சிறந்த பெறுவேட்டினை பெற்று கொழும்பு மருத்துவ கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்ற கனவுடன் இருந்ததாக அவருடைய தம்பியார் பிரணவன், அவர் என்னிலும் 1 வயது குறைந்தவர், என்னுடன் உயர்தர கல்வியை கற்றிருந்தார். அவர் சாதாரண தர பரீட்சையை எழுத முடியாத நிலையில் இடம்பெயர்வு காலத்தில் அந்த பரீட்சை நடைபெறாத நிலையிலும் அவர் உயர்தரத்தில் எங்களுடன் அடுத்த வகுப்பில் இருந்தாலும் அடுத்த வருடத்தில் இருந்தாலும் மிக மீத்திறமை மிக்க மாணவன், மிகவும் சிறந்த மாணவன். நாங்கள் அவரிடம் பார்க்க 1 வயது கூடவாக இருந்த பொழுதும் அவருடைய கல்வி புலமையை கண்டு ஆச்சரியப்பட்ட தக்கவர் பெரியோவான் கல்லூரியில் கல்வி கற்றவர். அப்போ அவர் எங்களுக்கு சொல்லிக் கொள்வார், தாங்கள் என்னுடைய தமக்கையாரினுடைய உயர்தர கல்வியை பரீட்சையை முடித்து கொண்டு நிச்சயமாக கொழும்புக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். கிருசாந்தி அவர்களுடைய தமக்கையார் கொழும்பிலே சீமா கல்வியை கற்றுக்கொண்டிருந்தார். அவர்கள் அனைவருமே கொழும்புக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்தனர். இந்த உயர்தர பரீட்சை 96ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையை முடித்துக்கொண்டு கொழும்புக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையிலே கிருசாந்தி அவர்கள் தன்னுடைய உயிர் தோழியாகிய நண்பியின் மரணத்தை கேள்வியுற்ற நிலையில் மிகவும் மனவிரக்தியுடன் இருந்தார் என்று அறிய முடிகின்றது. பாரதூரமான கொலைகளை செய்துவிட்டும் இந்த இராணுவம், இந்த இலங்கை அரசாங்கம் அதனை பாதுகாப்பு படை என்ற பெயர் குறித்து நிற்கின்றது. இது வைக்கப்பட வேண்டியதா, வேதனைப்பட வேண்டியதா, நகைப்புக்குரியதா என்று என்னால் கருத்து தெரிவிக்க முடியாத நிலையில் உள்ளேன். இந்த நேரத்தில் உணர்வுள்ள உயிருடன் வாழ்கின்ற உணர்வுமிக்க மனிதர்கள் இந்த நிகழ்வை, இந்த அவலமான நிலையை உணராமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்களே ஆனால் அவர்கள் எந்த வகையில் எங்களுடன் மனிதர்களாக கருதப்படக்கூடிய, தமிழர்களாக கருதப்படக்கூடியவர்களாக வாழ்வார்கள் என்றது இங்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. தமிழ் மக்களிடத்திலே, அதாவது அவர்களுடைய பூர்வீக தாயகத்திலே அவர்கள் திட்டமிட்ட அரச பயங்கரவாதத்தின் காரணமாகவும் அதே நேரத்திலே இனப்படுகொலையின் அரச கொள்கையின் காரணமாகவும் கொன்றளிக்கப்பட்ட சாட்சியங்களில் ஒன்றாக கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களுடைய இந்த மீளழுகை காணப்படுகின்றது. அதாவது அவர் எங்களுடைய மக்களிடத்திலே இருந்து ஒரு பாடசாலை மாணவியாக தன்னுடைய கல்வியை தொடர முடியாதவராக, ஒரு பெண்ணாக தன்னுடைய மானத்தை காப்பாற்ற முடியாதவராக, இலங்கை அரசாங்கத்தினுடைய கொள்கைகளின் காரணமாக, பேரினவாத கொள்கைகளின் காரணமாக கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்பட்ட ஒரு சம்பவத்தை நாங்கள் இன்று கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். அடிப்படையிலே நாங்கள் இந்த இடத்திலே, இந்த நாட்டிலே எங்களுக்கு எதிராக எத்தனையோ இனப்படுகொலைகள், அதே நேரத்திலே பாலியல் பலாத்காரங்கள், படுகொலைகள், சிறுவர்கள் கொன்றளிக்கப்பட்ட சம்பவங்கள், வயது வேறுபாடின்றி கொன்றளிக்கப்பட்ட சம்பவங்கள், கடத்தப்பட்டு அவர்கள் இன்றும் மீள திரும்பாத நிலைமைகள், அரசியல் கைதிகளாக வாடுகின்ற நிலைமைகள் இருந்த போதும் இந்த நாட்டினுடைய கொள்கை என்பது ஒரு இனவாத மயப்படுத்தப்பட்டதாகவும் அதே நேரத்திலே தமிழருக்கு எதிரான இனப்படுகொலைக்கான கொள்கைகளை உடையதாக காணப்படுவதன் அடிப்படையில் தான் இந்த படுகொலைகள் அனைத்தும் நடைபெற்றிருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், இன்றைய நிலைமையில் கூட செம்மணியிலே உடலங்கள் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எலும்பு கூடுகளாக எங்களுடைய உறவுகள் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இவை எவற்றுக்கும் இந்த உள்நாட்டு பொறிமுறையின் வாயிலாக ஒரு பூச்சாண்டி விசாரணை ஒன்றை மேற்கொள்ள முடியும் என்று
இந்த அரசாங்கமும் கூறி வருகின்றது. காலத்துக்கு காலம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டு வந்த போதும் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு இந்த நாட்டின் தேசிய கொள்கையாக எந்த விதமான நீதி தீர்வும் வழங்கப்படவில்லை, எந்த விதமான பொறுப்பு குரலும் இடம்பெறவில்லை. இந்த சம்பவம் கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களுடைய இந்த துப்பாக்கிய சம்பவம் இடம்பெறுகின்ற போது இன்று ஆட்சியிலே இருக்கின்ற அரசாங்கத்தின் ஜனாதிபதி அவர்களும் கூட சந்திரிகா அரசாங்கத்துடன் இணைப்பை கொண்டிருந்தார், அமைச்சரவையிலே இருந்தார். அப்படியாக பலதரப்பட்ட அதாவது ஒரு மூடு மந்திரங்களின் ஊடான விசாரணைகள் தான் இப்போது இந்த தேசத்திலே எப்போதும் தமிழருக்கு எதிரான விடயத்திலே நடந்து வருகின்றன. நீதிமன்ற தீர்ப்புகள் கூட அதாவது சிங்கள பௌத்த பேரணவாதத்துக்கு எதிராக இந்த நாட்டிலே செல்லுபடியற்றதாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் ஒரு சர்வதேச பொறிமுறையின் வாயிலாகத்தான் எங்களுக்கு இவ்வாறான மிகச்சத்தனமான மனித உரிமை மீறல்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற இனமாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றோம். அந்த இடத்திலே தான் இந்த ஆன்மாக்கள் எங்களுடன் எழுந்து பேசிக் கொண்டிருக்கின்றன. சிந்தித்து பாருங்கள், இன்று போர் முடிந்து 16 ஆண்டுகள் ஆகின்றது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக நாங்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த ஒவ்வொரு எங்களுடைய இனத்திலிருந்து படுகொலை செய்யப்பட்ட ஆன்மாக்களும் இன்று எழுந்து பேசிக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறான ஒரு சரியான சூழ்நிலையிலே நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்துகின்றோம். எங்களுடைய இனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்டது ஒரு இனப்படுகொலை என்பதை தெளிவாக எங்கும் சொல்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு மக்கள் திரட்சியாக கிருஷாந்தி குமாரசுவாமி உள்ளிட்ட எங்களுடைய மண்ணிலே படுகொலை செய்யப்பட்ட, பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட, அதே நேரத்திலே தமிழர்கள் என்று ஒரே காரணத்துக்காக கொன்றளிக்கப்பட்ட சகலருக்குமான நீதியை கோருவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. நான் நினைக்கிறேன் இந்த இன விடுதலை போராட்டம் நான் அறிய முதல் கட்டம் கல்வி என்ற அடிப்படையில் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தோம். பின்னர் தரப்படுத்தல், இந்த கல்வி தரப்படுத்தல், அதுக்கு பின்னர் மொழி தொடர்பான போராட்டம், பின்னர் நிலம் தொடர்பான போராட்டம், அந்த விடுபட்ட நிலங்களை மீட்கிறதுக்கான போராட்டம், இப்படி பல்வேறு கட்ட போராட்டங்களை தாண்டி காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான போராட்டம். இன்றைக்கு மனித உடலங்கள், இந்த மண்ணிலே தாழ்க்கப்பட்ட உடலங்கள் இன்றைக்கு 240 எடுக்கப்பட்டுள்ளது. 239 முழுமையாக ஆழ்ந்தெடுக்கப்பட்டு ஒரு உடலங்கள் எடுக்கப்படாமல் இன்றைக்கு நிறைவேற்றிருக்கிறது. இதில் இறுதியாக எடுக்கப்பட்ட அந்த உடலம் நீங்கள் போட்டோ ஆவணங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு திட்டமிட்டு உயிரோடு புதைக்கப்பட்டு உடலங்களாக தெரிகின்றது. ஏனென்றால் நான் உண்மையிலே இந்த இன விடுதலை போராட்டத்தில் இணைந்த காலத்திலிருந்து பல உடலங்களை உயிர்களேற்ற உடலங்களாக பார்த்தவர். எனவே இந்த இறுதியாக எடுக்கப்பட்ட அந்த சாட்சியம் திட்டமிட்டு கைகள் கட்டப்பட்டு இருத்தி புதைக்கப்பட்டதான் நாங்கள் எனக்கு தெரிஞ்சதில் நான் கருதி கொள்கிறேன். ஆகவே இந்த இனம் எப்படி காவு கொள்ளப்பட்டது என்றதை தெளிவான சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட்டது. கிருஷாந்தி, நான் நினைக்கிறேன் மாமனாக இருக்கின்றேன், அளமா என்ன தெரிஞ்சவர் நினைக்கிறேன். 85ஆம் ஆண்டு இந்த கைதடி பிரதேசத்துக்கு நான் ஒரு சிறிய போராளியாக ஒரு பொறுப்பாளராக வந்தேன். 85ஆம் ஆண்டிலிருந்து எனக்கு தெரிய நான் 2005ஆம் ஆண்டு இந்த பிரதேசத்தை விட்டு போகும் வரைக்கும் இந்த மண்ணில் ஒரு பொறுப்பாளராக இருந்தவன். 1985ஆம் ஆண்டிலிருந்து 88ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த கைதடிக்குள்ளேயே தாழ்ந்தான. 1987ஆம் ஆண்டு இராணுவம் இந்த இடத்தை விட்டு வெளியேறதுக்கு முயற்சி செய்து தடுக்கிற ஒரு பணியிலே இருந்தான். 1987ஆம் ஆண்டு இந்த கிருஷாந்தி குடும்பம் பாரிய செல்லடியோட இந்த குடும்பம் அனைவரும் அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். அந்த வீட்டில் முகாமிட்டு அந்த முகாமின்ற பொறுப்பாளராக இருந்தது நான். தாயார் பெறுவா, எனக்கு மாலை தெரியாது, தாயார் அப்பப்போ வீட்டை பார்த்துட்டு போவார். கிருபா, இந்த கிருபா என்பவர் என்னோட பல நாட்கள் மோட்டார் சைக்கிளை பின்னிகிரிந்து பயணிக்கிறார். எனவே இந்த குடும்பம் தொடர்பான ஆழமான விஷயங்கள் தெரிஞ்சனா நான் தொடர்ந்து அது சம்பந்தம் கலைக்க விரும்பவில்லை. ஆனால் இந்த இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் இன்று ஆழமாக நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த இடம் அணையா விளக்கண்ட முத்திரையோட பிரயாணித்து கொண்டிருக்கு. இந்த புத்தகம் வெளிநாண்ட இன்றைக்கு வெளியிடுற புத்தகத்திலும் இந்த இடம் எப்படி பெயரிட்டிருக்குன்னு சொன்னால் அணையா விளக்கு என்ற இடம். எனவே
இந்த இடத்திலிருந்தே நாங்கள் அணையா விளக்காக நாங்கள் இந்த இனப்படுகொலையின் ஆதாரங்களை முழுமையாக சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய பணிகள் எங்களுக்கு இருக்கின்றது. உண்மையிலே அதை தொடர்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நானும் ஒரு முயற்சியாக இருக்கிறேன். நான் அது தொடர்பாக வருவேன். செம்மணியும் அம்மனங்களோட நான் ஒரு கட்டத்தில் வருவேன். அதிலும் ஒரு ஆதாரங்களோட வருவேன். எனவே நாங்கள் இன்றைக்கு இந்த இனப்படுகொலை சார்ந்த விடயங்களை நாங்கள் உலக நாடுகள் ரீதியாக கொண்டு நாங்கள் உலக நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உலக நாடின் பிரதிநிதி வந்து இதில் பூவை போடைக்க நான் ஆவணப்படுத்தினால் இதில் பூவை போட்டுட்டு போய் சொன்ன விஷயம் அடுத்த அவருடைய ஆட்சி ஒரே ஆழமான விஷயங்கள் நீங்களா பார்த்தீங்களா தெரியும். சர்வதேச சமூகமும் எங்களுக்கு எந்த வகையிலே நீதியை தரும் என்ற கேள்விகளை கேட்டுள்ளதால் இந்த சர்வதேசம் வந்து இந்த இடத்துல மலரஞ்சி செலுத்திட்டு போன விடயம். இந்த சர்வதேச சமூகம் எந்த அளவுக்கு இந்த இனத்துக்கு தீர்வை தரும் என்றதை நாங்கள் கேள்விகளாக இன்றைக்கும் வச்சிருக்கத்தான் இது நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி கொண்டே கட்டி இப்ப நாங்கள் கையெழுத்தை காத்திரிக்கிறோம். 1 லட்சம் மண் 2 லட்சம் நீங்க 1 லட்சத்தை கொடுத்தாலும் சரி 2 லட்சத்தை கொடுத்தாலும் சரி இன்றைக்கு சர்வதேச நாளைக்கு ஆரம்பிக்கின்ற 5ஆம் இதுல வந்து இலங்கை மறந்தளிக்க போகுது இல்லையா இப்ப சொல்லிட்டது இல்லை. நாங்கள் அதை சர்வதேச விசாரணை போக மாட்டோம், உள்ளக விசாரணையை மட்டும்தான் எங்களுக்குரியன்னு சொல்லியாச்சு. அப்ப நாங்கள் யார்கிட்டையும் நீதியை எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் இப்படி தோண்டி அடுத்த மணியந்தோட்டத்தை தோண்ட வேண்டிய என்னோட மணியந்தோட்டத்தில் பனியிலிருந்து 96ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த குடும்பங்கள் அனைத்தும் மணியந்தோட்டத்திலே நிறுத்தப்பட்டு 15 நாள் 20 நாள் விசாரணைக்கு போனதான் இங்கே குடும்பங்கள் உள்ளுக்கு விடப்பட்டது. அப்ப இப்ப நாங்கள் தோன்றது எல்லாமே அதான் இப்ப எங்களுக்கு தோன்ற உயிர்கள் உடல்கள் இந்த குழந்தை பிள்ளைக்குரிய ஆதாரங்கள் எதுவுமே இல்லை எங்கள்கிட்ட. இன்றைக்கு நான் பலர்கிட்ட பேர் உயர்த்த கேட்டால் இவர்கிட்ட இல்லை. அவர்கிட்ட 5 இருக்கணும், இவர்கிட்ட 10 இருக்கணும். நீங்க கொல்லப்பட்டது 600 பேர், காணாமக்கப்பட்டது 600 பேர் சொன்னா 600 பேர் ஆறுகிட்ட பட்டியல் இருக்கு, யார்கிட்ட இல்லை. இனியாவது தயவு செய்து தேடுங்க. நீங்க கைதறிக்க போறீங்கன்னு சொன்னா கணிசமானாக்கள் காணாமக்கப்பட்டிருக்கீங்க. மண்ணினுடைய அடையாளமாக இந்த மண்ணிலே வாழ்ந்து சிங்கள இனவழிக்காரர்களால் பறிக்கப்பட்ட கிருசாந்தியினுடைய 17வது ஆண்டை நினைவு கொண்டிருந்த இந்த நாள், இந்த நிகழ்வினுடைய தலைவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற ஊடகவியலாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முதலில் சகோதரி கிருசாந்தியினுடைய பாதங்களை பணிந்து இந்த மண்ணிலே இப்பொழுதும் பேசுபொருளாக இருக்கின்ற நூற்றுக்கணக்கான எங்களுடைய சகோதரருடைய எலும்புக்கூடுகளின் சாட்சியாக இந்த மண்ணிலே நீங்கள் ஒன்று கூடியிருப்பது ஒரு காலத்தின் தேவையாக கடமையாக மாறியிருக்கிறது. மிக முக்கியமாக ஒரு பாடசாலை சிறுமியாக தன்னுடைய உயர்கல்விக்கான பரீட்சையை உயர்தர பரீட்சையை எழுதுவதற்கான ஆயத்தங்களோடு நாங்கள் நின்று பேசுகின்ற இந்த இடத்திலே சகோதரி கிருசாந்தி மிக விரும்பாப்போடும் எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையோடும் இந்த இனம் பற்றிய ஏதோ ஒரு எண்ணத்தோடும் அவருடைய மனதிலே இருந்த தைரியத்தோடும் இந்த பாதையால் நடந்து தான் படித்த பாடசாலை சுண்டுக்குழி மகளிர் கல்லூரிக்கு சென்று திரும்பிய பொழுது அந்த 11:30 மணி அளவில் இதே இடத்தில் அவர் இருப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தாய்க்கு கிடைத்த தகவலும், அதற்கு பின்னர் அவர் காணாமல் போனதும், அவருடைய தாயார், சகோதரன் பிரணவன், அயல் வீட்டுக்காரர் என்று பலருடைய மரணங்களும் இன்று வரை எங்களை துரத்தி கொண்டே இருக்கின்றது. நாங்கள் பேசுகின்ற நிலம், எங்களுடைய கால்கள் பாதங்கள் பதித்திருக்கின்ற நிலம், ஒவ்வொருவருடைய எலும்பு துண்டங்களும் எங்களை முத்தமிட்டு கொண்டிருக்க நாங்கள் இந்த மண்ணிலே வரலாறு பற்றி, எங்களுடைய மக்கள் பற்றி, எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் பற்றி பேசுகிறோம். கிருசாந்தி என்கின்ற அந்த சகோதரியினுடைய மரணம் அவருடைய வாழ்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம், இந்த மண்ணிலே நடைபெற்ற மிகப்பெரும் இன அழிப்பு நடவடிக்கை, சிங்கள பௌத்த பீர்ணவாதிகளால் இந்த மண்ணிலே மேற்கொள்ளப்பட்ட வெளிப்படையான இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு கிருசாந்தியினுடைய மரணம்தான் ஒரு அங்கத்தை தொட்டு தந்தது. இன்றும் கூட கண்டெடுக்கப்படுகின்ற 100 கணக்கான எலும்புக்கூடுகள் இருக்கவத்த நிலையில் அல்லது கட்டி பிடித்த நிலையில் எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாமல் அவர்களுடைய இதய பகுதிகள், மண்டையூட்டு பகுதிகள் அடித்து நொறுக்கப்பட்டு தாக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம். இவையெல்லாம் இன்னும் ஒரு பூரணப்படுத்தப்படாத எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் பற்றிய கேள்விகளோடு இருப்பதை அவதானிக்க முடிகிறது. இந்த நிலையில் கிருசாந்தியினுடைய மரணமும் அவருடைய அந்த ஆத்மா பிரிவும் எங்களுக்கான விடுதலை பாதையிலே ஒரு
ஒரு மைல்கல். அவருடைய ஆத்மா மிக வேதனைப்பட்டு இந்த மண்ணில் இருந்து பிரிந்திருந்தாலும் சாந்தி பெற வேண்டும் என்பது இன்றைய இந்த நாளிலேயாவது எங்களால் முன்னெடுக்கப்பட்டிருப்பது ஒரு வகையில் நல்லது. அந்த வகையில் அவருடைய இந்த ஆத்மாவினுடைய இந்த தொடர் நடவடிக்கையிலே அவரோடும் அவருக்கு பிற்பாடும் இந்த மண்ணிலே கொல்லப்பட்ட அவருக்கு முற்பாடும் கொல்லப்பட்ட பல பேருடைய ஆத்மாக்கள் தங்களுடைய தேசிய விடுதலையிலே தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை பயணத்திலே ஒரு பாதையை தொடக்கும். அந்த பாதைக்கான ஒரு களமாக ஒரு காரணமாக இந்த நாட்கள் அமையும். இந்த காரணத்துக்கான இடத்தை தெரிவு செய்த ஏற்பாட்டுக் குழுவினருக்கும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. சுண்டுகுழி மகளிர் கல்லூரி மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி அவர்கள் இந்த இடத்திலே நிலை கொண்டிருந்த சந்திரிகா அரசாங்கத்தினுடைய ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளால் வழிமறைக்கப்பட்டு மிக கொடூரமான முறையிலே வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு 29 வருடங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் அவருடைய அந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படாதது மட்டுமல்ல, அவரை தேடிச் சென்ற உறவினர்கள், அவரோடு சேர்ந்து இங்கே புதைக்கப்பட்டவர்கள், ஒட்டுமொத்தமான தமிழ் தேசத்திலே படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு எந்த நீதியும் இல்லாத ஒரு நிலையிலே நாங்கள் அந்த நீதிக்கான தேடலிலே இந்த 29ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை நாங்கள் இந்த இடத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த சித்துப்பாத்தியிலே கட்டடப் பணிக்காக அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட பொழுது வெளிவந்த மனித எச்சங்களை அடிப்படையாக வைத்து கிருபாகரன் அவர்கள் மேற்கொண்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இங்கே ஒரு அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டு 240 வரையான எலும்பு கூடுகள் வெளிவந்திருக்கின்றது. இந்த எலும்பு கூடுகள் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இங்கே எனக்கு முன்னர் கருத்துரை வழங்கிய மயூரன் அவர்கள் சொன்ன கருத்து, கிருபாகரன் அவர்கள் சொன்னது, ஈஸ்வரன் அவர்கள் சொன்னது போன்று இது ஒரு மாபெரும் இனப்படுகொலைக்கான ஒரு சான்றாக இருக்கின்றது. இந்த சான்று பொருட்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டால் மாத்திரம்தான் இந்த படுகொலைகளுக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்ப போதிய அளவு சாட்சியங்கள் தமிழர்கள் மீது சிங்கள படைகள் மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு கையிலே சான்று பொருட்களாக உயிர் வாழும் சாட்சியங்களாகவும் மிக பெருமளவு சாட்சியங்கள் இருக்கின்றன. இப்பொழுது தேவைப்படுவதெல்லாம் தமிழினம் ஒன்றுபட்டு ஒரே குரலிலே வலியுறுத்தி ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றை ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். உள்ளக விசாரணை மூலம் ஒருபொழுதும் நீதி கிடைக்காது என்பதை தமிழர்கள் ஒருமித்த குரலிலே வெளிப்படுத்த வேண்டும். இங்கே முன்னாள் போராளி, குறிப்பாக 85ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த கைதடி பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவர் என்று ஈஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அவர் இங்கே தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டது போன்று இந்த ஆணையாளர் இந்த இடத்துக்கு வந்து சென்ற பிற்பாடு அவர் வெளியிட்ட கருத்துக்கள் என்பது உண்மையிலே தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற கருத்துக்களாக அமைந்திருக்கவில்லை. அவர் திரும்பிய பிற்பாடு, ஜெனீவாக்கு திரும்பிய பிற்பாடு அவர்கள் வெளியிட்ட அறிக்கை என்பதும் தமிழர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கவில்லை. அதற்கு பிற்பாடு இப்பொழுது வரவிருக்கிற தீர்மானத்தை ஒட்டி ஒரு முன்னகல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த முன்னகலும் மீண்டும் இந்த இனப்படுகொலை செய்த அனுர அரசுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதாகத்தான் கட்டியங்கூறி நிற்கின்றது. அதற்காக நாங்கள் இந்த போராட்டங்களிலே நாங்கள் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது. எங்கே தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் விழிப்படைந்து, தமிழ் மக்கள், வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தெரிவு செய்த அரசியல் தலைவர்களும் மக்களும் இணைந்து ஒரே குரலிலே உள்ளக விசாரணையில் நம்பிக்கை இல்லை, ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும், அதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கப்பட்டிருக்கிற பொறுப்புக்கூறல் விவகாரம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஊடாக ஒரு குற்றவியல் விசாரணைக்கு உடனடியாக பாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த கடமையிலிருந்து ஐநா தப்பித்துக் கொள்ள முடியாது. பின்னர் 15 வருடங்களாக போராடி இருக்கிறோம், பயன் இல்லை. அப்படி அல்ல. நாங்கள் சரியான கோரிக்கைகளை வைத்து போராடி இருக்கிறோமா? அந்த கோரிக்கைகளை சரியாக வைத்து போராடி இருக்கிறோம். ஆனால் அந்த கோரிக்கைகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று செம்மணி வாசலிலே கிருசாந்தியின் 29வது ஆண்டு நினைவு நாளிலே புத்தக வெளியீடுக்கு வந்தபோது
உண்மையாகவே கிருசாந்தியை போன்று எத்தனையோ உயிர்களை பலியெடுத்த இடம்தான் இன்று செம்மணி புதைகுழி என்பது. செம்மணி புதைகுழியிலே 400க்கும் மேற்பட்ட சடலங்கள் எடுத்துக்கொண்டு தான் எலும்புக்கூடுகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னும் பல எலும்புக்கூடுகள் இருக்கிறது. இதற்கான சாட்சிகளை உண்மையாகவே இராணுவ அதிகாரி ஒருவர் தான் இதற்கான சாட்சியத்தை கூறியிருக்கிறார். உண்மையாக அவருக்கு முதல் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ பேர் இந்த பலிக்கிடாக்களை செய்துவிட்டு ஒரு சின்ன இராணுவ ஒரு கோப்பரலை கொண்டு வந்து இந்த கேஸுக்கு போட்டு விட்டார்கள். இந்த தென்னிலங்கை உள்ள அரசுகள் எல்லாருக்கும் தெரியும். இது தென்னிலங்கை அரசில் எந்த ஒரு நாட்டில் ஒரு ஜனாதிபதி வந்தாலும் தென்னிலங்கையை பொறுத்தவரையில் சிங்களவர் தான், தமிழர்கள். இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே சிங்கள தேசத்துக்கு ஜேஇபிக்கு வாக்கு போட்ட இதே யாழ் மாவட்டத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தவர் செம்மணியைப் போல சீச்சைன்னு ஒரு நக்கல் வார்த்தைகளை கூறுகிறார். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். யாழ் மாவட்டம் அல்ல, வடக்கு கிழக்கிலே ஜேவிபிக்கு வாக்கு போட்டு இன்று என்ன நடந்தது? ஒரு வருடமாகிறது, ஒரு தீர்வு கிடையாது. தமிழர்களை பொறுத்தவரையிலே வடக்கு கிழக்கிலே இராணுவங்கள் வெளியேற வேண்டும். முதல் சொன்னார்கள் விடுதலை புலிகள் இருக்கிறார்கள். 2009க்கு பிறகு விடுதலை புலிகளை சாட்ட முடியாது, விடுதலை புலிகளை மௌனிக்கப்பட்டது இதே அரசாங்கம் பொய்யான பிரச்சாரம் செய்கிறது. ஏன் அதற்கு பிறகு இந்த நாட்டில் இராணுவம், இந்த சிஐடி போலீஸ் எல்லாம்? அப்போ இதை வடக்கு கிழக்கு நீங்கள் பிரித்து காட்டுறீங்க. தமிழனுக்கு ஒரு தீர்வான நாடு வேணும். ஆகவே சர்வதேசமே எமக்கு ஒரு தீர்வு வேணும். சர்வதேச நீதிமன்றத்தில் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு தமிழனுக்கு தேவை என்பதையே, இது மட்டுமல்ல பல சம்பந்தத்தில் தமிழர்கள் துன்பப்படுகிறார்கள் என்பதை சர்வதேசம் நம்ப வேண்டும். நன்றி.